தொடர்ந்து வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த சமூகத்தின் மேன்மை இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் தங்கியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அவைகள் வார்த்தைகளாய் கடந்து வரட்டும். வேத வசனத்தின் பிரசித்தம் எங்களுக்கு வெளிச்சம் தரட்டும். வேதைகளாக எங்களை உணர்வுள்ளதாய் மாற்றட்டும். சங்கீதம் 119 130 வசனத்தின்படி அப்படியே செய்து உயிர்ப்பையும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் தி க்ளோரி. ஆமென். க்ளோரி. கடந்த நாட்களில் நாம் பார்த்த காரியம், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், தி டிசிப்ளின் ஆஃப் சர்ச்சஸ். நம்ம அதை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் தி பர்பஸ் ஆஃப் ரிவைவல் என்ற ஒரு தலைப்பில் நாம் பார்த்தோம். எழுப்புதலின் நோக்கம், எழுப்புதலின் நோக்கம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த எழுப்புதலின் நோக்கத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் 2 காரியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். ஒன்று ரிப்பன், ஒன்று மனம் திரும்புதல். ஒன்று ரிப்பன், ஆமென், சேஞ்ச் த மைண்ட், ஆமென், பட் சேஞ்ச் த மைண்ட் ஃபார் பெட்டர் மாரலி, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். கன்வெர்டட், பி கன்வெர்டட், ஆமென், சேஞ்ச் யுவர் கான்டக்ட், டர்ன் ரைட், அபவுட் ஃபேஸ், அது குறித்து நாம் பார்த்தோம். அப்படித்தானா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எஸ், அதை குறித்து நாம் பார்த்தோம். அது குறித்து நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் கூட, ஆகையால் நீ துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், அப்பொழுது ஓகே, தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். உன் இருதயத்தின் எண்ணம், ஆமென். அது படிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். எஸ், பாத்தீங்களா? அங்கதான் நம்ம பார்த்தோம். தேவனை நோக்கி நீ என்ன செய்? வேண்டிக்கொள். ஆமென். உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு என்ன செய்யலாம்? மன்னிக்கப்படலாம். ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி என்று சொல்லும் பொழுதும் அந்த பதம் வருகிறதுன்னு பார்த்தோம். unto means face to face. Face to face. இந்த கன்வெர்ட்டட்ல என்ன காரியம்னா, change your conduct, change your conduct, the change your conduct, change your conduct சொல்லிட்டு இருக்க, சேஞ்ச் பண்ண முடியலையே, சேஞ்ச் ஆக மாட்டேங்குதே, இப்படி திரும்ப மாட்டேங்குது, இப்படி தான் திரும்புது, இப்படி திரும்ப மாட்டேங்குதே நம்ம நினைக்கலாம். ஆமென். நீ ரியலி, ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ உண்மையிலேயே மனஸ்தாபப்பட்டு ரிப்பண்ட் இன் யுவர் ஹார்ட், ஆமென், ஸ்தோத்திரம், அந்த காரியத்தில் நீ சரியாக வரும் பொழுது, ஆமென், the repentance ஆட்டோமேட்டிக்காக உன்னிடத்தில் எப்படி கிரியேட் செய்யும் தெரியுமா? ஆமென். change your conduct, turn right, about face, ஆமென், hallelujah, make a change, make a charge and direction and begin a new walk toward God with him, ஆமென். அவரோடு கூட நடக்கக்கூடிய புதிய ஜீவனை, புதிய கிருபை தந்து கர்த்தர் நடத்துவார். this is the discipline of church. discipline of church இவ்வளவுதான், சிம்பிள் காரியம் தான். ஆமென். இளையகுமாரனை பாருங்க, மனஸ்தாபப்பட்டான், டர்ன், எழுந்து தகப்பன் வீட்டுக்கு நேரம் முகத்தை திருப்பினா, ரைட் சைட் ஃபேஸ், தன் முகத்தை வலது பக்கமாக திருப்பினான், மார்ச், நேராக வந்தான், கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான், தகப்பன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் உண்டு. ஆமென். அவைகளை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். அவைகள் நாம் கடந்த நாளிலே பார்த்த ஒன்றுதான். இந்த சேஞ்ச் லைஃப்பில் ஒரு காரியம் இருக்கிறது. இது ரொம்ப 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 முக்கியம். இங்கே தான் நம்ம நிறைய பேர், ஒருவன் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆட்டோமேட்டிக்காக ஒளிந்து போகும் தான், உண்மைதான், அதில் சந்தேகமே இல்லை. பட் நீயும் உன் இருதயத்திலிருந்து அதை தூக்கி போட ஆயத்தமாக இருக்கணும். இன்னைக்கு அதான் நமக்கு வார்த்தை. எஸ், ஆமென். நம்ம எபேசியர்லேருந்து தான் அதிகமாக கர்த்தர் நமக்கு வார்த்தையை தந்தார். அப்படித்தானா? ஆமென். எபேசியர்லேருந்து அதிகமாக நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்ம பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 இந்த 3 வசனங்கள் தான் நம்ம தியானத்துக்கு. வாசிங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அவரை நோக்கி பார்க்கணும், டர்ன் ரைட், கன்வெர்டட், மனஸ்தாபப்படணும், புட் அவே. கரங்களை வைத்து கர்த்தர்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து புட்டவே, விட்டு விடுகிறவன், புரிஞ்சவங்க கரங்களை புட்டவே, தூக்கி போட்டு, சோத்திரம்,
தூக்கி போடு. இது இங்கே தான் ரொம்ப 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 இது இங்கே தான் நிறைய காரியம். இந்த ப்ராசஸ் இதுதான் ரெகுலர் ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ பாவியாக இருக்கும்போது, நீதிமானாக இருக்கும்போது இதுதான். நீ நீதிமானாகி பரிசுத்தவானாக இருக்கும்போது இதுதான். நீ பரிசுத்தவானாகி பரலோகம் போகிற வரைக்கும் இந்த ரொட்டீனில் தான் நீ போகணும். வேறு வழியே கிடையாது. இட்ஸ் அ ட்ராக். ஆமென். ஹல்லேலூயா. இது பாவிக்கு மட்டும்தான் கிடையாது, சபைக்கும். ஆமென். சபைக்கு தான் ரொம்ப 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 அதிகம். சபைக்கு தான் ரொம்ப. ஏன்னா வேதம் அங்கே என்ன சொல்லுகிறது? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு. இப்ப 23 விட்டுருங்க, 24 படிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எஸ், இதுக்கு தான் எல்லாம் வாஞ்சிக்கிறோம். இதை தரித்து கொள்ளணும். அதை தரித்து கொண்டுட்டாக்கா பிரைஸ் காட், உண்மையிலேயே த பெர்ஃபெக்ட் மேன், பியூர் மேன், சர்ச் மேன், ஓகே, ஹெவன் மேன், ஓகே, எல்லாம் சொல்லலாம். ஏன் நிறைய பேரால் தரிச்சிக்க முடியல? ஆமாம். ஒன்று இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். புட்டவேக்கு அடுத்தது மிடில் ஒரு வசனம் வருது. மிடில் பார்த்தீங்களா? நான் இன்றைக்குமே நல்லா கவனிக்க. இன்றைக்கும் பாருங்கள், மிடில் சங்கீத தியானத்தில் கூட மிடில், மிட்ஸ்ட் ஆவி, டாப் ஆத்துமா, மிடில் ஆவி, லாஸ்ட் சரீரம். அதே மாதிரி இங்கே பாருங்க, சோத்திரம் டாப்ல என்னது? புட்டவே, புட்டவே, புட் ஆஃப், புட் ஆஃப். எதை புட் ஆஃப்? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய மனுஷனை களைந்து போட்டு. ஆமே. அடுத்த ஒரு வசனம் வருது பார்த்தீங்களா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாயி. 23. ஆமென். இது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு இந்த 2 வசனம் தான் தியானத்துக்கு. ஆமென். பிரைஸ் காட். நீ அதை களைந்து போட்ட உடனே தேவன் ஒரு நாளும் எம்டியா இருக்க விட மாட்டார். ஆமென். ஒரு நாளும் எம்டியாக ஒன்று இருக்க விட மாட்டார். நீ ஜெனசிஸ்ல கூட பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஏஞ்சலிக், த பீரியட் ஆஃப் ஏஞ்சலிக், தூதர்கள் காலம். ஆமென். இந்த தூதர்கள் காலத்தில் பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மை, வெறுமை. தள்ளப்பட்டு போன தூதன் நிமித்தம் அந்த இடம் எப்படி இருந்தது? ஒழுங்கின்மை, வெறுமை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தேவன் ஜலத்தின் மேலே அசைவாடினார். Amen. The new form is going to new form, new build, new create, new wine, new talk, new song, new prayer, new, amen, singing, new blessing, new fellowship, எல்லாம் நியூ. எப்போ வரும்னா இந்த புதிதான ஆவி. இங்கிலீஷ்ல வாசிங்க. And be renewed in the spirit of be renewed in the spirit of your mind. And be renewed in the spirit of your mind. Spirit of your mind. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி. இதை நீ தரிச்சு, இதை நீ பெற்றுக்கிட்டாதான் இன் மிட்ஸ்ட்ல சரியா அந்த ஃப்ரேம் வந்து நின்னாதான். கீழ் வசனம் 24 வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஃப்ரேம் கர்த்தர் கொண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவார். சோத்திரம். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. ஹல்லேலூயா. உனக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட ஊழியம், உனக்குன்னு ஆயத்தமாக்கப்பட்ட பேக்கிங் பிளஸிங் அப்படியே வந்துட்டாயிடும். ஆமென். இதை ருசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். கரங்களை பேசுங்களேன். இதை நீங்கள் ருசிச்சிங்கன்னா அந்த ட்ராக்லேருந்து உங்களை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அது இவ்வளோ காரியம் வரணும்னா நீங்கள் அந்த 22ஆம் வசனத்துக்கு சரியாக இருக்கணும். ஆமென். இந்த 22ஆம் வசனத்தில் த புட் ஆஃப் போட வேண்டிய காரியத்தை போடணும். வேகமாக நான் வருகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் பாருங்க, அதே மாதிரி ஒரு காரியம் வரும். சேம் புட் ஆஃப். வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். கொலோசியர் சபைக்கு கர்த்தர் எழுதுறார். இது பாவிக்கு எழுதுனது இல்லை, சபைக்கு எழுதுனது. ஆமென். அப்ப எது புட் ஆஃப்?
ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர், தி ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர். ஆமென். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத வாயில் பிறக்கல. முதல்ல கோபத்தின் ஆவி எங்க வந்தது தெரியுமா? ஆபேல், சரி மன்னிக்கும், காயினுக்குள்ள வந்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா? the presence change, the face presence change. முகநாடி வேறுபட்டது. கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாத look unto face to face turn, அப்படியே சேஞ்ச். முகநாடி வேறுபட்டது. அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஆமென். முகநாடி வேறுபட்டது என்று ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஆமென், அப்படிதானா? வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் 5ஆம் வசனம் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆமென். முகநாடி ஃபேஸ் நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு. அதான் இன்னைக்கு சபையை நோக்கி பார்க்க முடியல, வேதத்தை நோக்கி பார்க்க முடியல, கர்த்தரை நோக்கி பார்க்க முடியல. காரணம் என்னது? அதான் சொல்றேன், ஸ்தோத்திரம். இந்த புட் ஆஃப் உங்ககிட்ட இருந்து தூக்கி போடுற வரைக்கும் உள்ளத்தில் புதிதான ஆவி தர முடியாது, நியூ வைன் தர முடியாது, நியூ மினிஸ்ட்ரி தர முடியாது, நியூ மிராக்கிள் தர முடியாது, நியூ சயின்ஸ் தர முடியாது. ஒன்றை கொண்டு ஒரு காரியம் நடக்காது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உன் பழைய காரியத்தில் வச்சு வேணா ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஒட்டிட்டு இருக்கிற கொஞ்சம் அபிஷேகத்தை வச்சு வேணா எதாவது நடக்கலாம். கொட்டிட்டு இருக்கிற கொஞ்சம் மெர்சியை வச்சு வேணா எதாவது நடக்கலாம். அது கொஞ்ச நாளைக்கு தான். ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக்கள். ஆமென். 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆமென். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆமென், திரும்ப கட்டப்படுவீர். ஸ்தோத்திரம். யோபுடைய புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வேகமாக, நான் சொல்ற வசனங்களை வேகமாக வாசிங்க, நேரம் இல்லை, நான் சீக்கிரமா நான் கடந்து போகணும். வாசிங்க சீக்கிரம். நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து, யோபு 8ஆம் அதிகாரம் 5-6 போடு தம்பி. வாசிங்க. நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாக இருந்தீரானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து. பாருங்க, இங்க இருந்தா நமக்கு வசனம் ஸ்டார்ட் ஆகுது. நீ தேவனை ஏற்கனவே தேடி, அப்படின்னா என்னது? தேவனை ஏற்கனவே தேடி. அந்த 5ஆம் வசனத்தை மீண்டும் படிங்க. நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாக இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபம் ஆக்குவார். சாங்கோபம் ஆக்குவார்னு நீங்க பயந்துராதீங்க, இங்கிலீஷ்ல படிக்க தெரிஞ்சிடும். வாசிங்க. If thou wert pure and upright, surely now he would thee and make the habitation of thy righteousness prosperous. Yes. என்னமா? Yes. இப்ப ஏற்கனவே நீ நோக்கி பார்க்கும்போது, இந்த உள்ளத்தில் புதிதான ஆவி உனக்கு வர்றதுக்கு முன்னாடியே, நீ புதிய மனுஷனை தரித்து கொள்றதுக்கு முன்னாடியே, புதிய ஊழியத்தை கருத்தில் இப்ப புதுசா சபை ஆரம்பிச்ச உடனே உனக்கு கர்த்தர் கொடுக்க போற புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. இவ்வளவு நாள் நீ கழுகுகளை போல மொட்டையா உட்கார்ந்து இருந்திருக்கா, உண்மை. கழுகுகளை போல முழு மொட்டையா இருந்திருக்கிறா, உண்மை. நீ கழுகுகளை போல நீ உபாசம் இருந்து ஜெபித்து கண்ணீர் விட்டு எல்லாத்தையும் சரி செய்திருக்கிறாய், உண்மை. இப்ப கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயதை கர்த்தர் வாழ வயது போல ஆக்க போகிறார், உண்மை. The discipline of churchesல நீ ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்தா தான் நீ உன்னையும் புதுப்பித்துக் கொள்ள முடியும், உனக்கு கொடுத்த சபையையும் புதுப்பித்துக் கொள்ள முடியும், இந்த தேசத்தையும் புதுப்பித்துக் கொள்ள முடியும். கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லு, எழுப்புதல். அப்பதான் இந்த தேசம் காணும். ஹல்லேலூயா, இந்த சபை காணும். உன் ஜீவியத்தில் அந்த எழுப்புதல் வரணும். உன் லைஃப்ல இண்டிபெண்டன்டா முதல்ல கெட்டு போகிற பழைய ஸ்வாபம், the old nature must pass away, must put away. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதே யோபு புஸ்தகத்திலே
11ஆம் அதிகாரத்துல 13, 14 வசனங்களை வாசி. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும், இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்த. பாத்தீங்களா அவ்வளவு அருமையா சொல்லுகிறார். இவைகள் உம்முடைய எத்தனாவது வசனம்? 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால். பாருங்க, ஸ்டெப். ஏற்கனவே மேல பார்த்தோம் 5, 6ல. இப்ப பாருங்க, உங்களுடைய இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்தி. ஆமென். சரியா ஆயத்தப்படுத்து, சரியா ஆயத்தப்படுத்து. அதுக்கு தான் உனக்கு இந்த நாட்கள். உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாய் இருக்கும். அடுத்த வசனம். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால், உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். பாத்தீங்களா, உம்முடைய கைகளில் ஒருவேளை ஃபில்தினஸ், அநியாயம், ஏதாவது மாறுபாடு ஏதாவது இருக்குமானால் அதை என்ன செய்யும்? அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு, ஹல்லேலூயா, அதை தூரத்தில் அகற்றிவிட்டு, அப்பதான் இயேசு உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பார். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். 46ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது பத்திமையை குறித்து அங்கு வருகிறது. பத்திமை பாருங்க, ஒரு பிளைண்ட் மேன், ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி ஆன் மீ, ப்ரே. எல்லாரும் போல ஜெபிக்கிறோம், நம்மளும் அதே போல தான் ஜெபிக்கிறோம். பதில் கிடைக்கல. Again he shout and cry. Amen. முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். கர்த்தர் நிற்கிறார். வாசிங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 48, 49. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். கைகளில் இருந்த அநியாயம், தன் கைகளில் இருந்த ஆமென், அந்த கார்மெண்ட், filthy garment, அந்த கெயின் garment, அந்த பிளைண்ட் garment, இனி எனக்கு இது வேண்டாம். போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். ஆமென். ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தான். ஆனா இவ்வளவு நாள் கிடைச்சு 40 வருஷமா சேர்த்து வச்சிருந்த ஏர்னிங்ஸ் சடன் என்ன செய்தான்? புட் ஆஃப். எனக்கு இந்த கெயின் வேண்டாம், இனி எனக்கு இந்த ஆமென் ஃபில்தினஸ் வேண்டாம், இனி எனக்கு இந்த ஷார்ட் வே வேண்டாம். இனி நான் கர்த்தரை துதிக்க போறேன், உழைச்சி சாப்பிட போறேன், இனி நல்ல ஆண்டவரை ஆராதிச்சு மகிமைப்படுத்த போறேன். கர்த்தரனை ஆஸ்வதிக்க போகிறார், நான் ஆஸ்வாதமாக இருக்க போகிறேன். கரங்களை வைத்து கரங்களில் ஒரு நாள் அநியாயம் இருக்க விடாது, மருந்து கூட விடாத, நல்லாவே இருக்க முடியாது. உண்மை. ஆமென். இங்க பாருங்க, வாசிங்க. அந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசு கிட்ட வந்தான். இயேசு அவனை நோக்கி, பாத்தீங்களா, பாருங்க இங்க நல்லா வருது பாருங்க, ஆங்கிலத்துல படி தம்பி. இயேசு அவனை நோக்கி, casting away his garment, பாத்தீங்களா, and Jesus answered and said unto him, unto, அந்த பதம் இங்க வருது பாத்தீங்களா, face to face. Now Jesus is face to face. யாருக்கு? பத்திமை. முகமுகமாய் பார்க்கிறார். அவர் உன் பக்கமாய் சாய்ந்து வருகிறார், உன் பக்கமாய் அவர் வருகிறார். நீ என்னைக்கு உன் இருதயத்தில் அவர் பக்கமாய் சாய்ந்து திரும்பினியோ, இப்ப அவர் உன் பக்கமா சார்ந்து வருகிறார். நான் உனக்கு என்ன செய்வேன்? கைகளில் இருக்கிற அநியாயத்தை தூக்கி போட்ட உடனே இப்ப ஜீசஸ் ஃபேஸ் டர்ன் டு யாரு? பத்திமை. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். எஸ், நான் பார்வையடைய வேண்டும். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பாத்தீங்களா, இதுதான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஒன். அவன் கைகளில், நீங்க யோபுல வாசித்தீங்கல்ல,
யோபு புஸ்தகத்துல நீங்க ஒரு காரியத்தை வாசித்தீங்கல்ல, 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல வாசித்தீங்கல்ல, உங்களுடைய கைகள்ல நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபம் ஆக்குவார். சரி, நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொன்னாரு? நீ போகலாம். இங்க என்ன சொன்னாரு? மார்க் 10ஆம் அதிகாரத்துல படிச்சீங்களா? இங்க கடைசில கர்த்தர் என்ன சொன்னாரு? இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், go your way. அது படிமா, இங்கிலீஷ்ல படி, சீக்கிரம் படி. And Jesus said unto him, go thy way. Jesus said unto him, go thy way. Go thy way. The faith hath made thee whole. And immediately he received his sight and followed Jesus in the way. கரங்களை வைத்து கத்தக்கல்லையாச்சு. ஆமென். ஓ வழியில போப்பா, நீ சுகமாயிட்ட, ஓ வழியில போ. ஆனா அவன் எந்த வழியில போனா? இயேசுவுக்கு பின் சென்றான். கரங்களை வைத்து கத்தக்கல்லையாச்சு. இயேசு சொன்னாரா, ஃபாலோ மீ, கம் டு மை மினிஸ்ட்ரி சொன்னாரா? கரங்களை வைத்துக்கல. ஆமென். கர்த்தருடைய பார்வை உன் பக்கமா திரும்பணும். மெயின் திங் அதான். நீ அவர் பக்கமா திரும்பிட்டா அவர் ஃபேஸ் உன் பக்கமா திரும்பும். நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன செய்யணும்னு வாஞ்சிக்கிறியோ, நீ என்ன ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறியோ, கர்த்தர் அப்படியே உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிரியம். அப்ப சபை கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வேகமாக வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:13. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். ஆங்கிலத்தில் படிப்பா. But them that are without God judgeth. Therefore put away from among yourselves. Put away from among yourself that wicked person. Amen. அந்த மனுஷீகம், put away that wicked person. அந்த பொல்லாங்கனை என்ன செய்யுங்க? put away. புறம்பே தள்ளு. ஏமே உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். எபேசியர் 4:22 நீங்க படிச்சீங்களே, அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். சர்வ வல்லவரிடத்தில் நீங்கள் திரும்பினால், மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியம் வந்துச்சுன்னா மஸ்ட் புட் அவே. தூக்கி போட வேண்டியதை போடு. கைகளில் ஒன்றையும் வச்சுட்டு இருக்காத. ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, நான் வேகமாக வருகிறேன். க்ளோரி. தள்ளி போட வேண்டிய காரியங்கள் 4 காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எனக்காக படிங்க வேகமாய். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நல்ல கவனிங்க. பாரமான யாவற்றை, நம்பர் 1, பாரமான யாவற்றையும் என்ன செய்யணுமா? நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாரமான யாவும் உன் மேல போடப்படுகிற burden, forces. எத்தான் இயேசு மத்தேயு 11:28 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I put my yoke. என் நுகத்தை உங்கள் மேல் வைப்பேன். அது என்னது? அது put my yoke. அதுதான் உள்ளத்தில் புதிதான ஆவி, my spirit. ஆமென். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு ஏன் அந்த வசனத்தை படிக்கும்போது நல்லா இருக்கு? ஏன் அந்த burden அது நீ பாவியா இருக்கும் போது உள்ளது நீ நினைக்கலாம், உண்மைதான். ஆனால் அந்த வசனம் எப்பவும் யாருக்கும் எப்பவுமே பொருந்தும். மேலே ஒருவேளை போடப்பட்டா ஃபில்த்தி கார்மெண்ட்ஸ், ஃபில்த்தி அழுக்குகள் உன் மேலே போடப்பட்டிருக்குமானால், சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் நான் தாவீது மேலே போடப்பட்டது. ஆமென். சோத்திரம். அப்போ அதை என்ன செய்யணும்? நெருங்கி வருகிற அதை வாசிங்க. மேகம் போட்டு எத்தனை திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்பர் 1 பாரமான யாவும். நம்பர் 2 நெருங்கி நிற்கிற பாவம்.
ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அந்தகார கிரியைகள் அவைகளை என்ன செய்யணும்? you must cast away. அது ஆங்கிலத்தில் படிப்பான். ரோமர் 13:12. The night is far spent, the day is at hand. Let us therefore cast off the work of darkness, and let us put on புரியுதா? the armor முதல்ல of என்னது? பாரமான யாவும். அடுத்தது என்னது? நெருங்கி வருகிற பாவம். மூன்றாவது என்னது? அந்தகார கிரியைகள். the darkness, cast away. புறம்பாய் போடு, put off. தூக்கி போடு. ஆமென். அது பல காரியங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு நான் சொல்றதுக்கு ஒன்று சொல்றதுக்கு முடியாது. ஸ்தோத்திரம். எதில் உங்களால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓட முடியாதபடிக்கு உங்களை தடை செய்கிறது அது எல்லாமே ஆமென் என்னதுதான்? The night is far spent, the day is at hand. Let us therefore cast off the work of darkness, the works of darkness. Cellphone addict, the work of darkness. தேவையில்லாத talking, the work of darkness. Amen. வேதத்துக்கு அடுத்த எந்த காரியமும் the work of darkness. Amen. Praise God. The work of darkness. வேதம் சொல்லுகிறது, and let us put on the armor of light. Put on. Before put on, you must put off or put away. கரங்களை வைத்து கர்த்தர்களில் உன்னை நீ நீக்கி போட்டாதான் கர்த்தர் உன்னை நம்பி இன்னொன்னு தருவார். இல்லாவிட்டால் தர மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு காரியம், 3 காரியங்கள் பார்த்தோம். 4வது ஒரு காரியங்கள் இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு 1ஆம் வசனத்துல இருந்தே வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, நல்ல கவனிங்க, நமக்கு இங்க இருந்தா வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. அப்போ புரியுதா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அது நம்ம இங்கிலீஷ்ல படி, and be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. And be not conformed to this world. உன் கைகளில் மாசு இருக்கா? உன் கைகளில் அநியாயம் இருக்கா? உன் கைகளில் மறைவு இருக்கா? நெருங்கி வருகிற பாவம் இருக்கா? இல்ல உன் மேல பாரமான காரியம் இருக்கா? இல்ல இருளின் கிரியை இருக்கா? you must put away, put off. ஆமென். அதை வச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. 4 காரியங்கள் சொன்னேன் இல்லையா? 4வது ஒன்று இது, and be not conformed to this world, but be transformed by the renewing of your mind. ரொம்ப முக்கியமான காரியம் இதான். அந்த உள்ளத்திலே புதிதான ஆவி. 23 படிச்சீங்களா? எபேசியர் 23 4:23 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பாருங்க, but it transformed by renewing of your mind. But be transformed என்னதுமா? transformed என்னது? புதிதாக. transform. ஆமென். புதிதாகிறது. வேதம் இதுக்கு கிரீக்ல என்ன பதம் போட்டிருக்கு? மெட்டமார்போ means meta, metamorpho, metamorpho, transformed or transfigured by a supernatural change as. Amen. In Matthew 17:2 வர்ற அந்த supernatural change, அந்த supernatural
புரிஞ்சவங்க கரங்கள். இதை நீங்கள் ருசிச்சாதான் உங்களால் சந்தோஷமாக கலங்கி வர முடியும். த சூப்பர் நேச்சுரல் சேஞ்ச் அப்படின்னா என்னது? சூப்பர் நேச்சுரல் சேஞ்ச்னா என்னது? த மெட்டோமார்ஃபோ கிரேக்கில் டிரான்ஸ்ஃபார்ம், த டிரான்ஸ்ஃபிகர்ட். உள்ளத்தில் புதிதான ஒரு ஆவி, த நியூ ஸ்பிரிட், த நியூ ஜாய், த நியூ ஆமென் சோத்திரம் கன்ஃபர்மேஷன் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ என்ன செய்யணும் பாப்ப? சொல்லுங்களேன், சொல்ல என்ன செய்யணும் பார்ப்பீங்க? என்ன செய்யணும் பார்ப்பீங்க? உங்களை வெளிப்படுத்தணும் துடிப்பீங்களா, துடிக்க மாட்டீங்களா? லார்ட் திஸ் மச் ஐ அம். கரங்களை வைத்தீங்க, இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்ப்பா. ஆமென். ப்ளீஸ் ஹியர் மை பிரேயர். Please take my family. Please take my son. Please take my daughter. Care my daughter. Care my business. டக் 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 டக். கர்த்தர் பதில் கொடுப்பார். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க. டக் 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 டக். நீ இருக்கிறதுக்கு ஒன்று தேடி எல்லாம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உண்மை உண்மை. பாருங்க, நான் சொல்றது ஆவிக்குரிய ஜீவியத்தில். But be transformed by the renewing of your mind. Amen. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, your spirit புதிதாக, the new. கெட்டு போகிற பழைய காரியத்தை தூக்கி போட்டேன். I am new. I am Lord. I am empty now. Please fill me. The word, the worship, the anointing of Holy Spirit, the new joy. எப்படி நடக்கணும், எப்படி நான் செய்யணும், எப்படி நான் போகணும். டீச் மீ லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆட்டோமேட்டிக்கா நீ கதறுவ. ஆட்டோமேட்டிக்கா நல்லா ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள் அப்படிதான். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. சகோதரனுக்கு தெரியும், நீ உட்காந்துருக்குற அவனுக்கு தெரியும். அவங்க சோத்திரம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் நான் மாற்றப்பட்டு அந்த பிளாங்க், அந்த எம்டினஸில் நான் வேலைக்கு விட்டு கேம்ப் ரோடில் வேலை விட்டுட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவங்களையெல்லாம் கிடையாது, அது எம்டி. ஆமென். அந்த நாட்களில் நான் எம்டியாக இருந்தால் என்ன நடக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆகவே தான் என்ன செஞ்சுட்டார் தெரியுமா? என் உள்ளத்தில் முதல்ல கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? த நியூ ஸ்பிரிட், தம் புது ஆவியை தந்துட்டார். அதனால் நான் ரட்சிக்கப்பட்டது 2000 தான். நான் 95. ஆமென். அப்போவே 5 வருஷம் த நியூ ஃபில்ல தான் நான் இருந்தேன். ஆமென். பாருங்க, அப்போ 5 வருஷம் என்னை உட்கார வச்சு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என்ன 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 நான் ஒரு சின்ன மீறுதல் பண்ணிட்டா போதும். அன்னைக்கு நைட்டு தண்டர் தான், இடி முழக்க சத்தத்தில் தான் கர்த்தர் பேசுவார். ஆமென். உண்மை. நடுங்கும், எலும்புகள்லாம் அதிரும், தூக்கி தூக்கி போடும். படுக்கையில் இருந்து என்ன தூக்கி தூக்கி போட்டு வேத்து ஸ்வெட்டிங்கில் கர்த்தர் பேசுவார். நான் உன்னை தொட்டு எத்தனை நாள் ஆகுது? ஆமென். ஏன் இன்னும் இதை நீ விளக்கல? ஏன் இன்னும் கைகளை வச்சிருக்கிற? ஆமென். After that only I get baptized. ஒரு ப்ராப்பர்க்குள்ள கொண்டு போய் 2000ல பேப்டைஸ்ட், 2001ல மினிஸ்ட்ரி. ஆமென். அவ்வளவு நாள் என்ன பண்ணாரு? த பேக்கிங் 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 பேக்கிங். எந்த பைபிள் காலேஜும் போல, எங்கேயும் போல, அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த இன்ஃபில்ட், அவர் எனக்கு தந்த பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. அந்தந்த காலத்திலே அந்தந்த பரிசுத்தவான்களை எனக்கு எழுப்பினார். ஆமென். சில காலங்கள் அவர்கள் என்னை பிரகாசித்தார்கள். சொன்னாருங்க, your ministry is like this. Prophecy, 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 prophecy. ஆமென். நாங்கள் கடந்து போகிறோம். உனக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்து. they are passed away. என் பரிசுத்தவான்கள் மறைந்து போனார்கள். ஆமென். ஆனாலும் இன்றைக்கும் கர்த்தர் என்னை தேற்றும்படியாக அநேக பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நான் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் இருக்கிறது உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். எப்பெல்லாம் நான் பாரப்படுவேனோ I turn face. ஆமென். உண்மை. போதகர்கள் உன்னை விட்டு மறைந்திருக்க மாட்டார்கள். கரங்களை வைத்து கர்த்தர்கள் இல்லையா சொல்லும் ஜீசஸ். அப்போ வேதத்தில் அந்த காரியங்கள் மத்தேயு 17:2 வாசிங்க. மத்தேயு 17:2.
அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். பாத்தீங்களா? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அத படிப்போம். And was transfigured before them. And was transfigured before them. யார்தான்? Jesus. The top of hill, Mount Tabor. Mount Taborனால என்னதான் அர்த்தம்? The transfigured hill, the transfigured mountain. அல்லேலூயா. இன்னைக்கு மவுண்ட் தாபோரான சபையை கர்த்தர் உனக்கு தந்திருப்பாரானால், இன்னைக்கு நீ போகிற சபை, நீ இருக்கிற சபை உனக்கு மவுண்ட் தாபோரா இருக்கணும். உன்னை மறுரூபப்படுத்தணும், உன் ஆவியில மறுரூபப்படுத்தணும், உன் சிந்தனையில மறுரூபப்படுத்தணும், உன் கைகளில் இருக்கிறத குறித்து உன்னை கண்டிக்கணும். புட்டவே. ஹல்லேலூயா. ஆமென். அப்பதான் நீ ஒரு டிரான்ஸ்ஃபிகர்க்குள்ள நீ வர முடியும். உள்ளத்திலே புதிதான ஆவிக்குள்ள நீ வர முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தமிழ் இங்கிலீஷ்ல படி. And was transfigured before them. And his face did shine. And his face did shine as the sun. And his raiment was white. Raiment was white as the light. Raiment means white garment. உன்னுடைய வஸ்திரம் உன் ஜீவியத்தை குறிக்கும். ஹல்லேலூயா. ஜீவியத்தை குறிக்கும், உன்னுடைய அவுட்வேர்டை குறிக்கும். அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததா? ஆமென். சோத்திரம். இப்ப புரியுதா? எபேசியர் 4:24 என்ன சொல்லுகிறது? புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதானா? 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க கொலோசியர் 3:10 பாத்தீங்கன்னா தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. சாரி, கொலோசியர் 3:10 படிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி. பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? இங்க இதே the face shine. இப்ப யார் மேல அடிச்சது? பீட்டர், ஜாக்கப், ஜான், 3 பேர் மேல ரிஃப்ளெக்ட் அடிச்சது. ஸ்தோத்திரம். the flashes, 3 பேர் faces shine. amen. they are look upon. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்த்தார்கள், இயேசு அவங்களை நோக்கி பார்க்கறாங்க, அவங்க இயேசுவை நோக்கி பார்க்கறாங்க. தைரியமா பேசுறாங்க. the boldness speech. ஆமென். என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எலியாவும் மோசேயும் வந்துட்டாங்க. ஆமென். எலியாவை எலிசா மோசேய கர்த்தர் நீ கானானுக்குள்ள போக மாட்டான்னாரு. ஆனா இப்ப எங்க வந்துட்டான்? ஆவில எங்க வந்துட்டான்? தாபோர்ல வந்து நிக்கிறான் மோசே. ஹல்லேலூயா. ஆமென். through Jesus. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லுமா. ஆமென். law breaking. மோசே ஸ்பிரிட்ல வந்துட்டான். எங்க வந்துட்டான்? மவுண்ட் தாபோர்ல வந்து நின்னுட்டான். மவுண்ட் தாபோர் இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? கானானுக்குள்ளதான் இருக்கு. கரங்களை வைத்துங்களேன். எந்த கானானுக்குள்ள மோசையை பிரவேசிக்க மாட்டேன்னு சொன்னாரோ பிதா, ஜீசஸ். ஆமென். கர்த்தர் நேரா கானானுக்குள்ள கொண்டு வந்துட்டார். மோசேயும் எலியாவும், ஆமென், பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் என்ன செய்தார்கள்? அதான் நான் சொன்னேன், பரிசுத்தவான்கள் உன்னை விட்டு விலகவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தர் அழிவை காண ஓட்டி. கரங்களை வைத்து கர்த்தர்கள் இல்லையா சொல்லு. ஆமென். க்ளோரி. இப்போ வாசிங்க. அப்போ த டிரான்ஸ்ஃபிகர் 2 கொரிந்தியர் 3:18. This changing by a renewing of the mind or spirit. வாசிங்க. அன்றியும் ஒழிந்து போவாதே மகிமை. அன்றியும் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆங்கிலத்தில் படி. But we all with open face beholding as in a glass the glory of the Lord are changed into the same image from glory to glory, even as. பாத்தீங்களா? உங்க உள்ளத்துல புதிதான ஆவி வந்துட்டனா, the same image, the image of God. என் சாயலின்படியே, என் ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென்.
சேம் இமேஜ் ஆஃப் ஆடம். புரிஞ்சவங்க கரங்களை சேம் இமேஜ். மீண்டும் கர்த்தர் நீ ரெனியூக்குள்ள வரும் பொழுது, நீ புதுப்பித்து அந்த சாயலை வாஞ்சிக்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவின் சாயல், அந்த வானவருடைய சாயல் கர்த்தர் உன் உள்ளத்தில் புதிதான ஆவியோடு கூட இணைந்து தருகிறார். நீ பார்க்கிறாய் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை உன் கண்கள் காணுகிறது, காதுகள் கேட்கிறது, உன் இருதயத்தில் தோன்றுகிறது. உனக்கு கர்த்தர் அவைகளை ஆவியிலே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர்கள் இல்லையா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். புரியுதா? அப்ப தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், the renewing of Holy Spirit, the renewing of Holy Spirit. நம்மை கர்த்தர் என்ன செய்தார்? ரட்சித்தார். Praise God. அப்போ வசிய 2 கொரிந்தியர் 4:16, 2 கொரிந்தியர் 4:16, கொலோசியர் 3:10. முதல்ல 2 கொரிந்தியர் 4:16 படிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள். ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். For which cause we faint not, but through our outward man perish, yet the inward man is renewed day by day. Amen. உள்ளத்திலே புதிதான ஆவி வந்துட்டா நீ அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டா. அதுக்குரிய மேன்மை என்ன? அதுக்குரிய மேன்மை அது எப்படியெல்லாம் காக்க முடியும்? அது எப்படியெல்லாம் காக்க முடியும்? அந்த ஸ்மெல்ல நீ என்னத்தெல்லாம் பிடிச்சா, அந்த ஸ்மெல்ல நீ என்னத்தெல்லாம் நீ தேடின, அந்த ஸ்மெல்ல என்னத்தெல்லாம் நீ இன்னைக்கு நீ அடைந்து வைத்திருக்கிறாய், ஒன்றையும் இழக்கவே மாட்டாய். ஒரு சின்ன புள்ளி, ஒரு கமா கூட உன்னை உயிர்ப்பிக்கும். கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லுங்க ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளை, உள்ளான ஜீவியத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் வெளியரங்கமாக இருக்கிற ஜீவியத்தை தூக்கி வீசுவதற்கு அது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லுங்களா? உள்ளான ஜீவியத்தில் கர்த்தர் உன்னை உருவாக்கி உனக்குள்ள ஃபிக்ஸ்ட் அனாயிண்டிங் வைத்து கர்த்தர் செய்ய நினைக்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் வெளியரங்கமான எந்த ஒரு பாரமோ நெருங்கி வருதலோ துணிகரமோ நிற்க முடியாது. கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லு ஆமென். கர்த்தர் தூக்கி வீசுவார். ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முடிக்க போகிறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், சீக்கிரம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாத்தீங்களா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. எபேசியர் 4:24 என்ன படிச்சீங்க? தரித்து கொள்ளுங்கள். பட் கொலோசியர் 3:10 என்ன சொல்லுது? தரித்து கொண்டிருக்கிறீர்களே. God is reminding you. Yes. இங்கிலீஷ்ல படிங்க. And have put on the new man. And have put on the new man, which is renewed in knowledge after the image of him that created him. ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23 கர்த்தர் சொல்லுகிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. உள்ளத்திலே புதிதான ஆவி. ஆம் தேவனுடைய பிள்ளை, ஸ்தோத்திரம். இதைத்தான் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் இதை நீங்க படிங்க சீக்கிரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இங்கிலீஷ்ல படிப்பா. And there were set there 6 water pots of stone after the manner of the. இதான் நமக்கு வேணும். After the manner, and where there were set there 6 water pots of stone after the manner of the purifying of Jews. Yes.
எஸ் ஆஃப்டர் த மேனர் ஆஃப் தி. அப்படின்னா என்னது? ஆஃப்டர் த மேனர் ஆஃப் தி. உள்ளத்திலே புதிதான ஆவி வந்துடுச்சுன்னா ஆஃப்டர் த மேனர் ஆஃப் தி. எஸ், தட்ஸ் த ரொட்டீன். திஸ் இஸ் மை ஹேபிட். Yes, this is my nature. This is my church. This is my worship. This is my new. This is my talk. This is my speech. This is my boldness. Yes, after the manner of thee. இதை ஒரு நாள் மறக்காத சபை. After the manner of thee means after the manner of the purifying of the Jews. இதுக்கு நான் டெஃபினிஷன்ல போய் பார்த்து மூல பாஷையில ட்ரெடிஷன்ல பார்த்து நான் கண்ணீர் விட்டேன். வேதம் சொல்லுகிறது அக்கார்டிங் டு கிரீக்ல கட்டா. கட்டா மீன்ஸ் KATA. கட்டா மீன்ஸ் along which the action proceeds. Along which the action proceeds. அப்படின்னா என்னது? Along which action proceeds அப்படின்னா என்னது? ஆஃப்டர் த மேனர் ஆஃப் தி. தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே கச்சாடி வைக்கப்பட்டிருக்கு. யூதர்கள் இங்க இருந்தா blessing ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் இங்க இருந்தா மை டைம் ஹஸ் நாட் yet come சொன்ன கர்த்தர் இங்க இருந்தா இப்ப ஸ்டார்ட் பண்ண போறார். he wait for what? according the manner of thee. சபை according the manner of thee. சுத்திகரிக்கும் முறைமை. where is the according the manner of thee? In churches. Hallelujah. Amen. Glory. He wait for. Amen. Make a new wine. Make a new blessing. Make a new put on. Amen. Hallelujah. Along which the action proceeds. Along which action proceeds. அப்படின்னா நீங்க என்ன எளிதில் விளங்குற மாதிரி ஒரு வசனம் சொல்றேன். பிலிப்பியர் 3:14 சோ நான் பின்னானவைகளை மறந்து ஆகிலும் நான் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். 13 சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பாத்தீங்களா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்து. This is the have. Amen. இதுதான் along which the action proceeds. Amen. The heavenly calling. Amen. God calling me on high. The heavenly calling. God calling me on high. Amen. ஆகவே நான் பின்னானவைகளை மறந்து என் கைகளில் வாசமாக இருக்கிற அநேக காரியங்களை தூக்கி போட்டு முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். முன்னானவைகள் நோக்கிய முன்னாக வைத்திருக்கிற 6 parts. Amen. Must purify. Amen. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். நமது பார்த்ததுமே after the manner of the purifying. After the manner of the purifying. உண்மை. நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசித்தோம் சோமன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 எனக்காக வாசிப்பீங்க. பாருங்க. 1 ராஜாக்கள் 6 அதுக்கு தலைப்பு எப்படி போட்டிருக்குன்னா எலிஷா மேக்ஸ் iron to swim. பாத்தீங்களா? இது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஒன். பட் என்ன நடக்குது வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 1 7 வரையும்
வாசி. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. பாத்தீங்களா? Too straight for us, my Lord. எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவியம் நெருக்கமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் டிஸ்டர்ப், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தாலும் ஓலம். அந்த நாட்கள் இருந்தது, எலியா நாட்கள் இருந்தது, எலிசா நாட்கள் இருந்தது. வீட்டுல பஞ்சம், ஆமென். தேசத்துல பஞ்சம், ஆமென். பானையில மாவு, பானையில தோஷம், மாவுல தோஷம், ஆமென். சாவு, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வானம் திறக்கப்படல, மழை இல்ல, டிஸ்டர்ப். Too straight for us. Amen. நாங்கள் குடியிருக்கிற இடம் எங்களுக்கு எப்படி இருக்கிறது? நெருக்கமாக இருக்கிறது. வாசிங்க. நாங்கள் குடியிருக்கிற இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். போங்கள் என்றான். பாத்தீங்களா? அதற்கு அவன் என்ன சொன்னான்? போகக்கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வேலை இல்லை. நோ 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 போங்க. அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். பாத்தீங்களா? இதுதான் ஒரு காலத்துல அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது பின்னாடியே ஓடினா இவன் கூட யாரும் வரல. தனி ஒரு ஆளா எலியா பின்னாடி ஓடி அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டான். இப்ப பாருங்க, இவங்கிட்ட கத்தர் அபிஷேகம் இருக்கு, இவங்கிட்ட கத்தர் இருக்கிறாரு, இவங்கிட்ட வார்த்தை இருக்குது, வல்லம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? நாங்களும் த மேன் ஆஃப் காட், நாங்களும் த ப்ராஃபட்ஸ், இதே நாங்களும் தீர்க்கதரிசிகள் தான், நாங்களும் கர்த்தரால நியமிக்கப்பட்டவங்க தான். இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? இவங்கிட்ட நாங்க நீர் எங்களோடு கூட வாரோம் ப்ளீஸ். உண்மையில சொல்றேன், நீ ஒரு புதிதாக்கப்பட்ட ஜீவன்ல, நீ ஒரு புதிதாக்கப்பட்ட அபிஷேகத்துல, ஒரு டிரான்ஸ்ஃபிகர்ட்ல நீ இருப்பியானா, உன்னை தேடி கர்த்தர் ஸ்தோத்திரம் ஊழியம் வரும். உன்னை தேடி உண்மை 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 உன்னை தேடி ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆமென். நீர் எங்களோடு கூட வாரும், நீர் எங்களோடு கூட வாரும். பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தல, ஆனா உள்ளத்தின் ஆழத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவங்களுக்கு அது தெரியல. ஆமென். அவங்க எல்லா காவலோடு கூட காத்து கொள்ளும் போதுதான் ஜீவ ஊற்று புறப்படும். அது வரைக்கும் புறப்படாது, அப்படிதான் இருக்கும். ஆமென். பட் த சைன்ஸ், வாசிங்க. நீர் எங்களோடு கூட வரணும். பின்னாடி நடக்க போறது எல்லாமே எங்க தெரியும்? உள்ளான மனுஷருக்கு தான் தெரியும், அவுட்வார்ட்ல தெரியாது. உள்ளான ஆவிக்கு தெரியும். ஆனா என்ன செய்வாங்க? தேர் வாக். இன்னைக்கு அப்படிதான் சபை. ஆமென். நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். அதுக்காக உன்னை தூக்கி வீசிடுவாரா? நோ. வெயிட் ஃபார். எதுக்கு? நீ புருஷனாகும் வரையிலும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். நீ அவரை அறிந்து கொள்ளப்பட்டபடியே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளப்பட்டபடியே நீ அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுவரையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வெயிட் ஃபார். வாசிங்க. அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. கோடாரினா ஆவிக்குரிய ஜீவியம். எத்தனை பேர் ஆவிக்குரிய ஜீவியத்தை தொலைச்சிட்டு இருக்கிறோம்? ஆரம்ப நாட்களில் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் எங்க போச்சு? ஆரம்ப நாட்களில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை எங்க போச்சு? ஆரம்ப நாட்களில் கர்த்தர் உனக்கு தந்த பரிசுத்தம் எங்க போச்சு? ஆரம்ப நாட்களில் சபை மேல இருந்த உனக்கு வைராக்கியம் எங்க போச்சு? ஆரம்ப நாட்களில் உன் கண்ணீர் எங்க போச்சு? இன்னைக்கு எங்க போச்சு? ஆமென். ஹல்லேலூயா. You lost. ஆமென். வாசிங்க. அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது, பிராக்டிஸ் இல்லாம போய் வெட்டினா, பிராக்டிஸ் இல்லாம போய் ஊழியம் செஞ்சா, பிராக்டிஸ் இல்லாம கர்த்தருடைய கைடன்ஸ் இல்லாம, கர்த்தருடைய இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லாம நீ போய் ஒரு பிடிச்சா, நீ எதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கிறத ஜாக்கிரதையாரு. ஆமென். ஆமென். உன் கரத்தில் இருக்கிறது ஸ்டெம் என்னது? அது யார்? அந்த ஸ்டெம் ஈசா என்னும் அடிமரம். ஆமென். நான் அதை குறித்து அடுத்த வாரம் விவரமா நான் சொல்லட்டும். வாசிங்க சீக்கிரம். புட்டான்ல வரும் அது. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே. இரவலாய் வாங்கப்பட்டதே.
பார்த்தீங்களா? இட்ஸ் த ரியல். ஐயா நான் போனேன், வெட்டினேன், விழுந்து போச்சு, இப்போ என்ன செய்ய? இன்னொன்று கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நோ 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 நோ. ஐயோ என் ஆண்டவனே, பார்த்தீங்களா? ஐயோ என் ஆண்டவனே. வாசிங்கம்மா, அது இங்கிலீஷில் படிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். But as one was felling a beam, yes, felling a beam, the axe head felling a beam na என்ன தெரியுமா? பீம்னா என்னது? the rod, அதிகாரம், கோல், தடி, அது நிட்டிருந்து அந்த அபிஷேகம் பிடுங்கி போகிறது. the axe of head பிடுங்கி போகிறது. the axe head fell into the water, and he cried and said, பார்த்தீங்களா? இதான் ரொம்ப முக்கியம். and he cried. உள்ளத்திலே புதிதான, ஓ என் மினிஸ்ட்ரி போச்சே, நான் மினிஸ்ட்ரிக்காக வச்சிருந்தனே. ஆமென். he cried. பத்திமே, you cried. ஆமென். cried. வாசிங்க. cried and said, alas master, for it was borrowed. நான் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். நாள் ஒன்றிலே என்னிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். இந்த ஊழியத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆமென். வாசிங்க சீக்கிரம். நெக்ஸ்ட் நான் ஜெபிக்கிறேன், சீக்கிரம் வாசிங்கம்மா. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி, நல்ல கவனிங்க, அந்த இடத்தை சரியா மார்க் பண்ணும். this the place. இங்கதான் நான் விழுந்தேன், இந்த இடத்துல தான் என் காரியங்கள் தொலைத்தேன், இந்த இடத்துல தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கிரவுண்ட்ல நீ இன்னைக்கு சொல்லணும், இங்க தான் என் ஊழியம் மிஸ் ஆச்சு, இங்க தான் என் பிரேயர் மிஸ் ஆச்சு, இங்க தான் என்னுடைய அபிஷேகத்தை நான் தொலைத்தேன், என் பெருமையினால இங்க தான் எல்லாவற்றையும் நான் இழந்து போய் நிற்கிறேன். மார்க் த பிளேஸ், மார்க் த பிளேஸ். ஆமென். வாசிங்க. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அவ்வளவுதான். கொம்பு எடுத்துட்டு என்ன செஞ்சான்? அவன் எங்க காமிச்சான் அங்க வீசினான். ஆமென். இட்ஸ் தி பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ். எஸ்ஐயா 11:2 இருக்கிறது, 1 கிளை எண்ணப்பட்டவராகிய இயேசு, stem of Jesse. Hallelujah. The branches. Hallelujah. Amen. அந்த அடிமரம் இன்றைக்கு உனக்காக, ஆமென், கர்த்தர் ஆவியானவர் வீசுகிறார். ஆமென். ஒன் மோர் டைம். இப்போ பாருங்க, உன் இழந்து போன வரங்கள், இழந்து போன ஊழியம், இழந்து போன எல்லாம் மிதந்து கொண்டு வருகிறது. டேக் மீ, டேக் மீ, என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள். ஆவியானவர் அப்படித்தான் சொல்லுவார். நீ இழந்து போன அபிஷேகத்தில் உனக்கு கொடுக்கிறதற்கு இன்றைக்கு தேவன் உண்மையும் நீதியுமாக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். மீண்டும் வாசிப்பீங்களா? எபேசியர் 4:22-23. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் போதும் and be renewed in the spirit of your mind. இதான் இன்னைக்கு renew. பாருங்க, அவங்க உள்ளத்திலே புதிதாய், ஐயோ தொலைந்து போச்சு, ஐயோ I lost my prayer, ஐயோ I lost my spiritual, I lost my purity, I lost my holy, I lost my fellowship, I lost my good friendship. Amen. பரலோகத்தில் எனக்கு இருந்த உறவை நான் தொலைத்து போட்டேன். Mark it, show it. Amen, amen. உன்னை நடத்துகிற நடத்திப்புக்காரர்கள், பரிசுத்த ஆவியானவர், உன்னுடைய ஊழியர்கள், ஆமென், ஆமென், அவர்களை கூட்டிட்டு போய் காமி. இட்ஸ் த பிளேஸ். உன்னுடைய நடத்திப்புக்காரர் உனக்கு இருக்கணும். இல்லாட்டி போனால் நீ விழுந்து போயிடுவேன். கரங்களை வேர்த்துங்க. ஸ்தோத்திரம். முழந்தால் படிடும். சோமன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகத்துவத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையின் ஜீவனாலும் இந்த நாட்களில் நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளின் மேன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஆவியானுடைய பலம்,
ஆண்டவரே இந்த நாட்களிலும் எங்கள் சபைகளில் எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இதோ இந்த வார்த்தைகள், ஆமென், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவிகளை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள். ஆமென். அவைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனும். அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவன். எல்லா காவலோடு கூட அதை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று பெருகும். நீதிமொழிகள் 4:20-23 கர்த்தர் இன்றைக்கு ஜீவ ஊற்றாய நதி இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயத்திலும் வார்த்தை மூலமாய், அபிஷேகம் மூலமாய், வார்த்தை வல்லமைகள் மூலமாய் இன்றைக்கு சபைகளில் வெளிப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையிலும் துதியிலும் வார்த்தைகளிலும் வெளிப்பட்ட இந்த அபிஷேகம் ஜனங்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் தங்கி கிரியை செய்ய நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தங்களுடைய பலவீனங்களை, தங்கள் தொலைத்து விட்ட கோடாரி காம்பை எங்க விழுந்ததுன்னு இன்றைக்கு அவங்க தெளிவாக மார்க் பண்ணும் பொழுது, தேவனே மீண்டும் ரெஸ்டோர் த விஷன், ரெஸ்டோர் த பவர், ரெஸ்டோர் த பிளஸிங், ரெஸ்டோர் த ஹீலிங், ரெஸ்டோர் த மினிஸ்ட்ரி. ஆசீர்வதியும். Be blessed, Lord Jesus. Be filled with your mighty power of glory. Be filled with mighty power of new anointing of Holy Spirit. New wisdom, new wine, new knowledge, new understand, everything new. இயேசுவின் நாமத்தில் நான் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இடத்தில் அநோனிக்க ஸ்நேகம் வந்த தேவப்பிள்ளைகள் மத்தியில் இன்னும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறுவோம். பிரைஸ் காட்.